அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வரியில புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தியை குறித்து இதய நீதிமொழி புத்தகத்திலே நாம் நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்கள். 24:3, வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இப்போ வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். புத்தி உள்ள ஸ்திரீக்கு ஞானம் இருந்தால் அந்த ஞானத்தினாலே தன் வீட்டை கட்டுவாள். ஸோ அந்த புத்தி உள்ள ஸ்திரீ ஞானம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறாள்? கர்த்தருக்கு பயப்படுவதனாலே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதனாலே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே அவள் ஞானத்தை பெறுகிறாள். அந்த ஞானத்தினாலே புத்தியை சம்பாதிக்கிறாள். அப்படி சம்பாதிக்கப்பட்ட அந்த புத்தியிலே தன் வீட்டை, தன் குடும்பத்தை கட்டுகிறாள், தன் கணவனை, தன் பிள்ளைகளை கட்டுகிறாள். அப்போ தன் கைகளினாலே என்று எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அவளுடைய பிரயாசத்தினாலே, அந்த ஞானம் கொடுக்கிற அறிவு புத்தியினாலே தன் வீடு, தன் குடும்பம், தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அதை கட்டுகிறார். அதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் என்பது தேவனை பற்றி அறிகிற அறிவு, தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுதல் தான். ஸோ தேவ வல்லமையிலே வளர்கிறது. மாறாக கடவுள் பயம் இல்லாத ஒரு ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ஸ்திரீ, அவளிடத்தில் ஞானம் இல்லை, ஆகினால புத்தியும் இல்லை. அப்போ புத்தி இல்லாத அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? தன் கையினாலே அந்த வீட்டை இடித்து போடுகிறாள், அழித்து போடுகிறாள், குடும்பத்தை கலைக்கிறாள், குடும்பத்தில் குழம்பத்தை உண்டு பண்ணுறாள், குடும்பத்தை சண்டை உண்டு பண்ணுறாள். இன்றைக்கு நிறைய ஸ்திரீகள் தங்கள் புத்தி இல்லாத தனத்தினாலே தங்களுடைய வீட்டை இடித்து போடுவது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினருடைய வீட்டை கூட இடித்து போடுவதை பார்க்கிறோம். அநேகர் அடுத்த வீட்டுக்குள்ளே தான் தங்களுடைய மூக்கை நுழைக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஞானம் இல்லை. ஞானம் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற கீழ்ப்படிதல் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையினுடைய கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா அது அவனுடைய வாழ்க்கையில் புத்தியை கொடுத்து, அந்த புத்தியினால் எல்லாவற்றையும் சம்பாதித்து தன் குடும்பத்தை நிர்வகிக்கிற, பராமரிக்கிற எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பற்றிய ஞானத்தை முதலாவது அடைவதற்கு கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படி நடக்க இருப்போமா? 2வது, அதன் மூலம் பெறக்கூடிய புத்தியானது முதலாவது நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறதாக, 2வது நம்மை சுற்றியுள்ள குடும்பங்களை கட்டுகிறதாக, அது பயன்படும்படி, அந்த ஞானம் வெளிப்படும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே குடும்பங்களை கட்டுகிற, பாதுகாக்கிற பிள்ளைகளாக உயர்த்துவார். நல்ல தகப்பனே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளில் அதை இடித்து போடுறாள் என்று சொல்லி நாங்கள் 14:1 வாசித்தோம். அதே நீதிமொழி புத்தகத்தில் 24:3 வாசிக்கிற பொழுது ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வீடானது அப்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வீட்டை ஞானத்தினாலே கட்டி விவேகத்தை நிலைநிறுத்தும்படியான ஞானத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பீரால். விசேஷ விதமாக எங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிற அருமையான சகோதரிகளுக்கு நல்ல ஞான புத்தியை கொடுத்து ஆண்டவரே குடும்பத்தை கட்டுகிற, பராமரிக்கிற பிள்ளைகளாக வாழ ஆசீர்வதிப்பீரால். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.